வணக்கம் வணக்கம் வணக்கம். இப்போ நம்ம தக் லைஃப் படத்தோட ஷார்டஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, கமல் சார் ஒரு கேங்ஸ்டர் கேங் ஒன்று வச்சிருக்காரு. அவரோட வளர்ப்புக்குள்ளதான் வந்து சிலம்பரசன். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு கிளாஷ் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா மீதி கதையை என்னடா பொசுக்குன்னு ஃபுல் கதையை சொல்லிட்டானே அப்படின்னு பாக்குறீங்களா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. ட்ரைலர்லேயே ஃபுல் கதையை சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம என்ன சொல்றதுக்கு இருக்கு? ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ் யாருன்னு பாத்தீங்கன்னா கமல் சார் தான். இந்த படத்துல அவர் ரொமான்ஸ், ஆக்ஷன், எமோஷன் சொல்லிட்டு எல்லா விதமான கலவையான பெர்ஃபார்மன்ஸும் செம்மையா பண்ணியிருக்காரு. உயிரை கொடுத்து நடிச்சிருக்காருன்னா பாத்துக்கோங்களேன். பட் அவர் தியேட்டர்ல அவர் அழுகிற சீன் ஒன்று வந்துச்சுங்க. அதை பார்த்து என்னோட ரோல இருக்கிற 2K ஜென்ரேஷன் பசங்களாம் வந்து சிரிக்கிறாங்க. கமல் சாருக்கு வந்த சோதனையை பார்த்தீங்களா? அடுத்த பெரிய பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா ரவிகே சந்திரனோட சினிமாட்டோகிராஃபி. அவர் த்ரூ அவுட்டா செம்மையா பண்ணியிருக்காரு. எஸ்டிஆருக்கு ஸ்டார்டிங்ல ஹீரோயிசமான நிறைய சீன்ஸ் கொடுத்துட்டு போக போக அவரோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டல் ஆக்கின மாதிரி ஒரு ஃபீலிங் வரதான் செஞ்சுச்சு. அவர் ஒரு நல்ல ஸ்கில்டு ஆக்டர். அவருக்கு வந்து செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி ஷார்ட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அவர் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. இன்னும் பெட்டரா இருந்திருக்கும். த்ரிஷாவோட பெர்ஃபார்மன்ஸ் படி பார்த்தீங்கன்னா வந்து இது அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர். அவங்களுக்கு இந்த கேரக்டர் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. பட் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் இந்த கேரக்டர் ஓகேவா பண்ணியிருக்காங்க. நாசர் சார், அபிராமி, ஜோஜோ ஜார்ஜ் இவங்களோட கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்டிங்ல சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் காமிக்கிறாங்க. பட் போக போக அவங்களோட கேரக்டரையும் வந்து கொஞ்சம் டல்லாக்கிடுறாங்க. ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நல்லா பண்ணியிருக்காரு. செகண்ட் ஹாஃப் நடுவில் கொஞ்சம் காணாம போனாலும் கிளைமேக்ஸ்ல வந்து மறுபடியும் விட்ட இடத்த குடிச்சிடுறாரு. மணிரத்னம் சார் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. பட் அதுக்கப்புறம் ஸ்கிரீன் பிளே வந்து கொஞ்சம் டல்லாக ஸ்டார்ட் ஆயிருது. செகண்ட் ஹாஃப்லாம் வந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோமோ அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுது. கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே வந்து செகண்ட் ஹாஃப்ல வச்சிருந்தாருன்னா அந்த டிராபேக்கோ படத்துல லேகோ வந்து அவ்வளவா இருந்திருக்காது. பட் அதுல கொஞ்சம் இந்த படம் மிகப்பெரிய அடி வாங்குது. ஆக மொத்தத்துல இந்த தக் லைஃப் ஒரு ஆஸ் யூஷுவலான ரிவெஞ்ச் ஸ்டோரி தான். ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொஞ்சம் பெட்டராகவும் பண்ணியிருந்தா டல் லைஃப்ல இருந்து இந்த தக் லைஃப் கொஞ்சம் பெட்டர் லைஃபா மாறி இருந்திருக்கும். எனக்கும் நடக்கிற கதை